ஹலோ கைஸ், இந்த வீடியோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க, நயகரா போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இந்த வீடியோட vlog-ஓட பர்பஸ் வந்துட்டு ரெண்டு சைட் ஆஃப் நயகராவும் கவர் பண்ண போகிறோம். அமெரிக்கன் சைட் அண்ட் கனடியன் சைடு ரெண்டுமே பார்க்க போகிறோம். இப்போதான் கிளம்புறோம், மழை வந்திருக்கு, பார்ப்போம் என்ன. ஓகே, கிளம்புவோமா? இங்கேருந்து கிளம்புவோமா? 1.25 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல போய் டிம் ஹார்டன்ஸ்ல ஒரு காஃபி வாங்குவோம், அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்ப்போம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டைம். இவ என்ன சாப்பிட்றா? பேகிள் வித் க்ரீம் சீஸ், எக் அண்ட் சீஸ் ஆன croissant. ஓகேங்க, இப்போதான் நோட் பண்ணேன், ஆஸ் யூஷுவல் எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் காரில் பெட்ரோல் இருக்காது. பெட்ரோல் போட போகிறோம். அதாங்க, பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நேராக வண்டி நயகரால் தான் நிற்கும். புளி மழை நிற்கணும். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம நயகரா ரீஜியனுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வைனரிஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வைன் டேஸ்டிங் அதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வர வழியில் நீங்கள் அதையும் வந்துட்டு பார்த்துட்டு வரலாம். நயகரா ஏரியாக்குள்ள வந்தாச்சு. எஸ், ஃபைனலி ஆஃப்டர் 1 hour. இன்னைக்கு ஆக்சுவலி டிராஃபிக்கே இருக்கல, அதனால நாங்க வந்து சீக்கிரமாவே வந்துட்டோம். இப்போ நாங்கள் யூஎஸ் சைடுக்கு போனோம், அதனால நாங்கள் அந்த ரெயின்போ பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். அதை நோக்கி தான் போயின்னு கேட்போம் நாங்கள். அது தெரியுதா? அது பார்டர். இந்த காருக்கு முன்னாடி தெரியுதா? இதுதான் பார்டர். இப்போ நம்ம இந்த பிரிட்ஜில் தான் போக போகிறோம். இங்கே பாருங்க, ஸோ டியூட்டி ஃப்ரீ ஸ்டோர். நம்ம ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்போம், டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பிரிட்ஜிலேருந்து நம்ம என்ட்ரு ஆகும்போதும் டியூட்டி ஃப்ரீ ஸ்டோர் இருக்கும். இங்கே நீங்கள் எதாவது வேணும்னா அப்படியே வாங்கிட்டு போய்க்கலாம். இதோ ரைட் சைடில் நயகரா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது கனடா சைடு நயகரா. ஆஹா, சூப்பரா இருக்கு. சரியான தம்பி, பாஸ்போர்ட் எடுத்து நான் பார்டர் ரொட்டீனை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்க, இப்போ நம்ம பார்டர் எல்லா ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம யூஎஸ்ஏ பக்கம் வந்தாச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் நிறையாவே கேள்வி கேட்டாங்க, பட் ஓகே, உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பார்டர் தாண்டி வந்த கொஞ்ச தூரத்துலேயே உங்களுக்கு இந்த ஸ்டேட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்துடும். இதோங்க நயகரா அமெரிக்கன் ஃபால்ஸ் இதுதான். ஓகே, அந்த சைடு பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதனால இப்போ நாங்கள் கோட் ஐலாண்ட் அந்த சைடு போய் தான் பார்க் பண்ண போகிறோம். அது இந்த பிரிட்ஜு தாண்டி தான் நீங்கள் போகணும். போகும்போதே உங்களுக்கு சூப்பரான வியூ இருக்கும். நான் பார்க் பண்ணிவிட்டு உங்களை அந்த சைட்லேருந்து பார்க்குறேன். ஓகே, பார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் போக போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் தான், அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் பார்ப்போம். நல்லாவே க்ளோஸாக போய் நிற்கலாம், ஒரு செக்ஷனில் மட்டும். சேஃபான ஏரியா தான், அது வரைக்கும் தான் விடுவாங்க, கொஞ்சம் தூரம் தான் விடுவாங்க. ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்க, இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த டெரபின் பாயிண்ட், அப்புறம் ஹார்ஷூ ஃபால்ஸ், அதுக்கும் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் போயிடுவோம். ஸோ அடல்ட்ஸ்க்கு 21, சில்ட்ரனுக்கு இது வாங்கியாச்சு 3 டிக்கெட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு க்யூவில் இருக்கோம். இங்கே ஆஸ் யூஷுவல் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் இதுலேயும் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. எடுத்து அது வேணுமா அதெல்லாம் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ணும், இப்படி அப்படி இப்படிலாம் போசிங். அப்புறம் அதுக்கு ஒரு $25 காசு வாங்குவாங்க. ஆமாம், வேணான்ட்டாங்க, அந்த ஃபோட்டோலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறையா பேர் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நம்மளுடைய டிக்கெட் ஸோ 11:44க்கு நம்ம வந்து drawn to the edges. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்க. நயகரா கெனால்ஸ் பற்றி. மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்னு ஒன்று போவோம்ல, இப்போ அதுவே வந்துட்டு மோர் தென் 100 இயர்ஸாக இருக்கும்.
Wipe away the past to ஆமா. reveal how the village is. ஆமா, ஹிஸ்ட்ரி எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு, எப்படி இருந்த இடம் என்னவா ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஐயோ, ஓகேங்க. அடுத்த ஷோ நம்மளுது தான். இங்கே ஒரு குட்டி படம் ஒன்று ஓட்டுவாங்க, அபவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நயக்ரா. அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த படம் ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கியூ இருக்கும், அங்கே எலிவேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த எலிவேட்டரில் தான் நம்ம கீழே கூட்டிகிட்டு போவாங்க, கே ஆஃப் த விண்ட்ஸ். I don't need the tickets anymore. You're good, really. Take your time. Have a good time. Enjoy. Thank you. Thank you. You're very welcome. இந்த டனல் வழியாக போயிட்டு இருக்குங்க. இது 175 feet டீப் அண்ட் இந்த லெங்க்ஸும் வந்துட்டு ஒரு 175 feet ஆகும். இருக்கு. இதுதாங்க அந்த பான்சோ. தேங்க்யூ. தேங்க்யூ. இதுதாங்க அமெரிக்கன் சைடு, அதெல்லாம் கனேடியன் சைடு. இதுதாங்க அந்த நயக்ரா மேட் ஆஃப் த மிஸ்ட் போட். இதுக்கு அடுத்தது நம்ம போக போகிறோம். இந்த ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூ எல்லாம் வந்துட்டு யூஎஸ்ஏ, அங்கே இருக்கிற ரெட்டு கனடா. ஸோ அப்படியே போக ஆரம்பிச்சோன்னா இங்கே பாருங்க, ஆல்ரெடி எக்ஸைட்டடாக இருக்கா. பாருங்க எவ்வளோ பறவைங்க, எவ்வளோ பறவை. சான்ஸே இல்லை, சுத்தமா எதுவுமே தெரியாதமே ஆகிட்டு. அங்கெல்லாம் போலாம், எல்லா இடத்துக்கும் போலாம். இன்னும் இருக்குங்க, இன்னும் இருக்கு. இன்னும் பல இடங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி. இந்த பியூட்டிஸ் எவ்வளோ நேரம் வேணா இங்க இருக்கலாம். நீங்க எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் நயக்ரா. இதோட ஃபோர்ஸ் வந்துட்டு 5 மேல போனாங்க, ஃபுல் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும். சாம சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தானே உண்மையாவே. நீங்க ஒரு வாட்டியாவது இந்த சைடு வந்தே ஆகணும். இது வந்துட்டு கனடா சைட்ல இருந்து பண்ண முடியாது. இதை அதுக்காக தான் நாங்க இந்த அமெரிக்கா வந்ததே. அமெரிக்கா வந்ததே இந்த டே ஆஃப் த விண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். நான் தான் சொன்னேனே, வாட்டர் ஃபால்ஸ்ல போய் குளிச்சிடலான்ட்டு. அது இதுதான் இப்போ இருக்கிறது தான் லோவஸ்ட் பெட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் வியூ தெரியும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அதை அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும்.
அவ்வளோதான். நம்ம இப்போது கேவ் ஆஃப் த விண்ட்ஸை பார்த்து முடிச்சிட்டோம் ஆசை தீர. 1 மணி நேரத்துக்கு மேலேயே இங்கே இருந்தோம் நாங்கள். ஆனால் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு போரே அடிக்காது. உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கேவ் ஆஃப் த விண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பாருங்க. மிளகா பொடி இட்லி செம்மையாக இருக்கு. எங்கே போனாலும் நமக்கு நம்ம சோறு வேணுங்க. கம்ஃபர்ட் ஃபுட்னா நம்ம இந்தியன் ஃபுட் தான். வேற வேறு யூ கோ. எனிவே கேவ் ஆஃப் த விண்ட்ஸை முடிச்சுட்டு இப்போ இந்த ட்ராலியில் போக போகிறோம். இந்த ட்ராலி எங்கே கூட்டின்னு போனால் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்டு கூட்டின்னு போகிறோம். எங்கள் அப்ரண்ட் டிக்கெட் வாங்கணுமா ட்ராலியில் போகணுன்னா. ஸோ இப்போ நான் அந்த டிக்கெட்டை வாங்க தான் போயிட்டுருக்கேன். $3 அடல்ட்டுக்கு டிக்கெட். அவங்கள கியூலேயே நிற்க வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். வாங்கிட்டாங்க. அந்த கேவ் ஆஃப் த விண்ட்ஸுக்கு வாங்கினோம்ல சேம் பிளேஸில் தான் வந்துட்டு இதுக்கும் டிக்கெட். ஸோ இப்போது ட்ராலியை நோக்கி போக வேண்டியது தான். ஆல்ரெடி 2 ட்ராலி வண்டியை விட்டுட்டோம். இப்போ 3வது ட்ராலி வண்டி அது பிடிக்கிறோமான்னு பார்ப்போம். வந்துட்டோம் கரெக்டாக 3வது ட்ராலி வந்தோம். ட்ராலிக்கு வந்துச்சு. ஓகேங்க, ட்ராலிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்டுக்கு டிக்கெட் வாங்க போகிறோம். ட்ராலியில் வந்தது தான் நான் காட்டில் உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக தான் இருக்கிறதுனால. பட் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்டுக்கெலாம் அதுதான் மெயின் ஈவெண்ட்டு. அதை காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு லிஃப்ட்டு பிடிச்சி அப்புறமா கீழே போயிட்டு தான் போட்டில் போனோம். இந்த போட்டில் தான் போக போகிறோம். இந்த ஏரியாவுக்கு ஒரு பாஞ்சோ ப்ளூ கலர். பாருங்க ஸ்லீவ்லெஸ் இவரு. இன்னைக்கு மழை கொட்டுது. இந்த பான்சோ கொடுத்தோம் ரொம்ப பாஞ்சோ கொடுத்து அப்படியே காப்பாற்றி நல்லதா இருப்போம். டூ எக்ஸைட்டட். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. Seagulls. இது ஒரு 20 மினிட் போட் ரைடு. இதை நம்ம இப்போ முடிச்சுட்டு திருப்பி டாக்குக்கே வந்தாச்சு.
ஸோ மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வர மறந்துடாதீங்க. இது நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்து வரணும். லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா வெளில போடுவீங்க. ஸோ இதுதான் அந்த அப்சர்வேட்டரி டெக். ஸோ இங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ப்ராஸ்பெக்ட் வியூ பாயிண்ட். இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹாஃப் ஆஃப் நயகரா தெரியும். ஸோ அமெரிக்கன் சைடில் வந்துட்டு நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து பார்க்கணும். ஸோ அதில் முதல் பார்ட் தான் இந்த ப்ராஸ்பெக்ட் வியூ. ஸோ இப்போ நம்ம ஒரு சைடை பார்த்தாச்சு. பட் அதர் சைடை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கோட் ஐலண்ட் போய் திருப்பி டெராபின் பாயிண்ட்டில் போய் தான் பார்க்கணும். நம்ம இப்போ நம்ம அங்கே போவோம். அவ்வளோதான், எல்லாத்துலேயுமே சார்ஜ் போச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு கத்தி பேசுகிறேன். அப்படி அதுவும் கேட்கல அப்படின்னா வாய்ஸ் ஓவர் ஆகிடும். நான் என்ன பேசுகிறேன் நான் உங்களுக்கு கேட்காது, நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி தான் போயிட்டுருக்கு. vlog பண்ணுறது கஷ்டங்க. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்டு vloggers இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது டிப்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், எப்படி தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு ட்ராலியில் வந்தோம், ஞாபகம் இருக்கா? திருப்பி அதில் தான் போகிறோம். இப்போ நம்ம கோட் ஐலண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ட்ராலிக்கு நீங்கள் ஒரு வாட்டி $3 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் எத்தனை வாட்டி வேணால் போயிட்டு வரணும். ஓகேங்க, இப்போ நம்ம அந்த ட்ராலியில் வந்து டெராபின் பாயிண்ட் சைடு வந்தாச்சு. இங்கேருந்து உங்களுக்கு இந்த ஹார்ஷூ ஃபால்ஸோட வியூ வந்துட்டு சூப்பராக தெரியும். அவ்வளோதாங்க, அமெரிக்கன் சைடில் இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி கனடியன் சைடுக்கு போக போகிறோம். அது வரைக்கும் இந்த அழகான வியூ நீங்கள் பார்த்துட்டு இருங்க. நான் உங்களை கனடாலேருந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக என்னடா வாய்ஸ் ஓவர் மட்டுமே வருது, ஆளை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லையும் சார்ஜ் போச்சு, மைக்லேயும் சார்ஜ் போச்சு. அதனால் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கனடா சைடு வந்தாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அது பேர் என்ன, இமிக்ரேஷன், இந்த பார்டரை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஏதோ டைனோசர் அட்வென்ச்சர் கால்ஃப் அப்படிங்கிற இடம் தான் இது. டைனோசர் தீமில் இருக்கிற ஒரு குட்டி கால்ஃப் ஏரியா இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேமஸ் ஸ்கைவீல். ஸோ இந்த இதுலேருந்து யூ கேன் ஆக்சுவலி வியூ இந்த நயகராவோட வாட்டர் ஃபால்ஸை. ரொம்ப நேரமாக ஒரு ஃபயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்து ஃபயரே இல்லைங்க இந்த டைனோசர்லேருந்து. இந்த ஃபயருக்கு தான் வெயிட் பண்ணிட்டோம். இது இங்கே இருக்கிற ஒரு கோகார்ட் ஜோன். இது இன்னைக்கு மழைங்கிறதுனால ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் மற்ற நாள்லாம் இங்கே சரியான கூட்டம் இருக்கும். மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சுங்க. செம்ம கடுப்பாயிருச்சு. அந்த சைடு ஆக்சுவலாக அந்த ஸ்கைலண்ட் டவர்னெல்லாம் ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் போகணுன்னுலாம் நினச்சோம். பட் இப்போது ஃபுல்லி மிஸ்டி அண்ட் ஃபாகியாக இருக்குது. டாப் வியூ போனால் எதுவும் தெரியாது. அதனால் மைல்ட்லி டிசப்பாயிண்டட் வித் தட். ஸோ இதுதான் இந்த ஏரியாவில் கனடாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஏரியா, கிளிஃப்டன் ஹில்ஸ். ஸோ இங்கே ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு இடம். ஃபனல் கேக் செம்ம ஃபேமஸ் இங்கெல்லாம். முடிஞ்சால் போகிறப்போ சாப்பிட்டு காட்டுவோம். சப்வே, ஹாட் டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே ஐஹாப் இருக்குது. காலையில் குடித்தோம் பார்த்தீங்களா டிம் ஹார்டன்ஸ் காஃபி இங்கேயும் இருக்குது. கேமிங் ஏரியா, போலிங் கேம்ஸ் ஆன் ஆர்கேட் கேம்ஸ் அதெல்லாம் இருக்குது. பாஸ்டன் பீட்சா. கூட்டம் ஸ்கைவீலுக்கு தான் இந்த கூட்டம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கனடியன் சைடு ஆஃப் த நயகரா ஃபால்ஸ், அதை காட்டுறதுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த கிளிஃப்டன் ஹில் வழியாக தான் போகிறோம். கனடியன் சைடு வந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். ஆக்சுவலாக இங்கே குழந்தைங்களுக்குலாம் நிறையா விளையாடுறதுக்கு இருக்குது. அது சொன்னாமல் இந்த கேம்ஸ். அப்புறம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹாரர், இது த்ரில்லிங்கான ஒரு சில ஹாரர் ரூம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் இதோ ராஃபில் கோன்ஸ் அதெல்லாம் இருக்குது.
இந்த கடையில சரியான ஸ்மெல்லு. எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஸ்மெல்லை வச்சே சாப்பிட வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் கேமிங் மார்க்கெட் கேம்ஸ். ஹாரர்மேன், ஜோக்கர், பேட்மேன் எல்லாம் இருக்காங்க. இது ரெயின் ஃபாரஸ்ட் கேஃபே. ஸோ இது ஒரு தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். இது ஸோ நம்ம ஊர்ல கூட என்ன ஒரு கேஃபே இருக்கு இந்த மாதிரி. ரெயின் ஃபாரஸ்ட் தான். நான் சொன்னேன் பாருங்க, இதுதான் அந்த கிளிஃப்டன் ஹில்லுன்னு. கிளிஃப்டன் ஹில், ஸ்ட்ரீட் ஆஃப் ஃபன் பை த ஃபால்ஸ் ஆஃப். ஓகே, நயகரா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. This will be the proper view. Full view நடந்து வந்தே பார்க்கலாம். போட்லாம் போவே தேவையில்லை இந்த சைட்லாம். இன்னொரு செம்ம எக்ஸைட்டிங்கான விஷயம் இந்த சைடு நான் காட்டுறேன் பாருங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஜிப் லைன், இந்த சைட்லேருந்து ஜிப் லைன் எங்கன்னா பாருங்க, அந்த ஜிப் லைன் இங்கே ஆரம்பிச்சு அக்ராஸ் நயகரா இதில் ஏதாவது பேரலாக இது வரைக்கும் போகுது. அந்த 8 வரைக்கும் போகுது. ஸோ இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மெயின் ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ். அதே நயகரா ஃபால்ஸ் அந்த சைடு ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ். கனடா சைடு தான் பெஸ்ட். கனடியன் சைடு தான் பெஸ்ட். இந்நேரமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கேருந்து பார்த்ததே. அந்த சைடு போனோம்னா இன்னுமே ப்ராடர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த ஹார்ஸ் ஷூ அந்த இதுவே கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரே மழையும் அதுவுமா ஒரே இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க வெதரு. அதுலேயே பாதி டயர்டாகி பாதி வெறுப்பாகி எதை பார்க்கறது, பாதி விஷயங்கள் பார்க்க முடியாமல் போய், அதனால் வெதரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதோ தெரியுதா, அதுதாங்க கே ஆஃப் த விண்ட்ஸ். நம்ம காலையில் இருந்தோமே அந்த இடம் தான் அது. இதுதாங்க அந்த ஸ்கைலண்ட் டவர். இதுக்கு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ரொம்ப மிஸ்டியாக இருக்குது, மேலேருந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு இதை நாங்கள் பிளான்லேருந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஒன் ஃபைனல் வியூ இந்த சைட்லேருந்து வாங்க ஃபுல் நயகராவின் வியூ. ஸோ அவ்வளோதாங்க. ஐ திங்க் இந்த டேவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த vlog நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் கூட ஃபுல் டே நீங்கள் ட்ராவல் பண்ணி நாங்கள் யூஎஸ் அண்ட் கனேடியன் சைட் ரெண்டுமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கும் பார்க்கறது. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா போத் கனடியன் அண்ட் யூஎஸ் சைடு வந்து பாருங்கள். யூவைஸ் கனடியன் சைடு தான் பெஸ்ட் வியூ. நாங்கள் கனடா தான் இருக்கோம்னு சொல்கிறேன். யாரை கேட்டிங்கனாலும் அதான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பின்னாடி இருக்கிறது. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லொக்கேஷன் இருக்குது சந்திப்போம். அப்போ பாய்.